ரீசெண்டா மீஷோல இருந்து இந்த பெலாசோ செட் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு சிக்கன் காரி குர்த்தி. இதுக்கு ஷால் எதுவுமே வராது. இந்த செட் எதுலயுமே பெலாசோ பேண்ட் அண்ட் குர்த்தி மட்டும் தான் வரும். இதோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. எனக்கு என்ன பிடிக்கலன்னா, இந்த பேக்கிங் தான் பிடிக்கல. எப்பவுமே மீஷோல டிரான்ஸ்பரண்ட் கவர் வராது. ஆனா ஏன் இப்ப இப்படி டிரான்ஸ்பரண்ட் கவரோட குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட் இது எல்லாருக்குமே தெரியும். கொண்டு வந்து குடுக்குறவங்களுக்கும் சரி, யாருனா ஸ்ட்ரீட்ல பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து என்ன நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த பேக்கேஜ் மட்டும் தான் பிடிக்கல. பட் இந்த குர்த்தி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எல் சைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க எப்போ வாங்குனாலுமே உங்களோட எக்ஸாக்ட் சைஸ்லேருந்து 1 இன்ச் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்க. ஏன்னா, நீங்க இப்ப எம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எல் வந்து சூஸ் பண்ணுங்க. பிராண்டட் ப்ராடக்ட்ல தான் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அந்த மெஷர்மென்ட் இருக்கும். பட் நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும் நம்மளோட சைஸ். பேண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல. நம்மளுக்கு இப்ப அது வாஷ் பண்ணாததுனால அப்படி இருக்கே தவிர, டிரான்ஸ்பரண்ட்லாம் ரொம்பவா இல்ல. நீங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது இது. ஆனா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருது. அது மட்டும் தான் இதுல ப்ராப்ளம். நீங்க அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். இது வந்து ஒரு ரயான் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் கிடையாது. வீட்லயுமே நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் குடுத்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது வொர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இத நான் 550க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதே சேம் ப்ராடக்ட் வந்து 625க்கு மீஷோல அவைலபிளா இருக்கு. ஏன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியல. நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஆஃபரும் கிடைச்சது. ரீசென்ட்டா என்னோட ரிலேட்டிவ் குஜராத் போயிருந்தாங்க. அவங்க இதே மாரி ஒரு செட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா வந்து அது ரெடிமேட் கிடையாது. ஸ்டிச் பண்ற மெட்டீரியல் தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவே அவங்க 600 குடுத்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சேம் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா லைனிங்கும் நம்ம குடுத்து தான் அதுக்கு ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் அண்ட் இந்த ஸ்டிச்சிங்கோட நமக்கு வரும்போது இது எவ்ளோ பெட்டர் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். பிக்சர்ல என்ன இருந்ததோ அதே டிசைன் வந்து குர்த்திலயுமே இருந்தது. நான் ஓவரால் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் இந்த ப்ராடக்ட்க்கு. வியர் பண்ணாலுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவே இல்ல. இதுல லைனிங் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் இது டிரான்ஸ்பரண்டாவே இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குர்த்தி. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பெலாசோ பேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிச் விட்டுடுச்சு. ஸோ நீங்க டிரைவ் பண்றீங்க, வண்டிலலாம் போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓவரால் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்.